சரியா? ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுக்க. இன்றைக்கி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் வச்சுருக்காங்க. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வீடியோவில் போடுறேங்க, பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒரு ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்காங்க. இது ஒரு 5-6 ஹவர் ஊறும். வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சம் போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. இது வெளியிலே வச்சிடலாம். அப்போ கொஞ்சம் புளிச்சிருக்கும், நாளைக்கு நல்லாயிருக்கும் ஆப்பம். ராத்திரி நல்லா கரைச்சி வச்சேங்க. இப்போது அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பம் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, சிட்டிகை ஆப்ப சோடா போட்டிருக்கேன். அதுக்கு பால் ரெடி பண்ணுறேங்க. இன்றைக்கி ஆப்பம் பால் தான் எங்கள் வீட்டில். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். ஆப்பக்கடை வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் தட்டிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டிலே ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். சரியா? ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுக்க. இன்றைக்கி ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான் வச்சுருக்காங்க. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் வீடியோவில் போடுறேங்க, பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.